செஃப் சொல்லுங்க கார்த்தினே. கேக் வச்சாச்சு வந்தாச்சு. எதுக்கு வரிசையில உட்கார வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தரமான சீமந்த சாப்பாடு, வடை பாயச சாப்பாடு அடடா உங்களுக்கு சர்வ் பண்ணணும். சீமந்த சாப்பாடு இப்பதானே சாப்பிட்டோம் ஃபங்க்ஷன்ல. இது வந்து ஷெஃப் வினோத் சமைச்சு கொடுக்குற சீமந்த சாப்பாடு ஒண்ணு. ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு வைப்ரண்டான யங் கப்புள்ஸ். உங்க கல்யாண சாப்பாடை மீறி நீங்க சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கேக் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து செஃப் என்னன்னா நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாரு. ஆமா, ரெண்டு கப்பலுக்கும் கல்யாண சாப்பாடு போடணும். பட் இருக்க பிஸி ஷெட்யூல்ல கல்யாணம் தாண்டி சீமந்தத்துக்கு சாப்பிடணும். மெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவையான சாப்பாடு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸிங் டே இன்னைக்கு. ஸோ நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுங்கிறதுனால என்ன ஸ்பெஷலா இருக்கும்? நிறைய ஸ்பெஷல் இருக்கு. எல்லாம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சர்வ் பண்ணும்போது சொல்றேன் உங்களுக்கு. அப்படியா? விதவிதமான உணவுகள், ட்ரெடிஷ்னலான கல்யாண சாப்பாடு, கல்யாண பாயசம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் காலேஜ்ல பண்ண. ஆமா ஆமா, சாப்பாடு எல்லாமே இங்கே இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிறான். ஓட்டு விழுங்கள். ஆமா சார், நிறைய ஹோட்டல்ல போய் ஹோட்டல் மாஸ்டர் சமைச்சு நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து செஃப்பே சமைச்சு நம்ம கொடுக்குறாங்க. அதுவும் சாயின் ஸ்டேஷனோட டோட்டல் டீம் சேர்ந்து. ஹோட்டலையும் செஃப்லாம் இருப்பாங்க. ஐயா நம்ம ஊர் பக்கம்லாம் புரோட்டா மாஸ்டர் வேற லெவல் மாதிரியா நான் பாத்துக்கமா வாழல. அப்ப வாழலன்னு சொல்லக்கூடாது. அந்த வாழையில சாப்பிடும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த பக்கம் எப்படி இருக்கணும், எந்த பக்கம் இருக்கணும். அது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி உண்டு. நம்ம எப்பவுமே வலது கையில தான் சாப்பிடுவோம். ஸோ வலது கை பக்கம் பெருசா இருக்கும். பெருசா இருக்கிற வலது பக்கமாவும், சின்னதா இருக்கிறத இடது பக்கமா வைக்கணும். அடடா தெரியாத சொல்லியிருக்காருப்பா. சரி, இப்ப நம்ம வந்து ஊர் பக்கம் வர மாலையில சாப்பிடுவோம். தண்ணி தெளிச்சு சாப்பிடுங்கன்னு சாப்பிடுறோம். நைட் நேரத்துல வந்து தண்ணி தெளிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? யோசிங்க. தண்ணி தெளிக்க தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியலையா? ஏன்னா ஊர் பக்கம் நம்ம வீட்டுல சமைக்கிறோம்னா ஈ இருக்குல்ல, ஈ வந்து அதிகமா வந்து உட்காரும். அது பகல் நேரத்துல ஈ இருக்கும், ராத்திரி நேரம் ஈ இருக்காது. அதனால பக்கத்துல நம்ம தண்ணி தெளிச்சு சாப்பிடுறோம்னா தண்ணி இருந்துச்சுன்னா ஈ வந்து உட்காராது. இதே ராத்திரி நேரத்துல ஈ இல்லாதனால தண்ணி தெளிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஸ்வீட் பச்சடி. ஸ்வீட் பச்சடி. ஆஹா, அது என்ன செஃப்? அந்த கப்பலுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு மட்டும் செகண்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். அடுத்த டிஷ் அந்த பக்கம் இங்கிட்டு பாருங்க. நீங்க எல்லாரும் ஒன்னு ரைட் டு லெஃப்ட், இன்னொரு லெஃப்ட் டு ரைட். சூப்பரா இருக்கு சார். ஸ்வீட் பச்சடியா? இது தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. ஏன்னா சாப்பாடு வைக்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது. சூப்பரா இருக்கு. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இது வந்து சொட்டு பாயசம், கல்யாண பாயசம். இலையில சொட்டு பாயசம் ஒரு சாஸ்திரத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு ஸ்வீட் இருக்கணும், லைட்டா சொட்டு கடைசியா. தரேன் எனக்கு போய் வைங்க. எனக்கு சாப்பிட்டு முடிஞ்சோன்னு இலையில சென்டர்ல அது தரமா ஊத்துவோம். சென்டர்ல ரவுண்ட் கட். ஆமா, அதான் சொட்டு பாயசம். சொட்டு அது சாஸ்திரத்துக்கு வைக்கணும் கடைசியா. இது பேர் என்ன தெரியுமா? மோத்திச்சூர் லட்டு. லட்டு. மோத்திச்சூர் லட்டு கொஞ்சம் ஆரஞ்சுலயும் இருக்கும், அது எல்லோலயும் இருக்கும். என்னோட ஃபேவரட். நான் வகல வகல நீ நல்லா சாப்பிடணும்ன்றதுயா. அடி விழுத்து கட்டணும். இப்ப புளியோதரை. புளியோதரை நல்லா இருக்கா? உங்கள்ட்ட கேள்வி சொல்லுங்க. புளிசோறு எதுல பண்ணுவாங்க? புளிசோறா? புளியில தான் பண்ணுவாங்க. தக்காளி சோறு தக்காளியில. தயிர் சோறு தண்டச்சோறு. தண்டமா இருக்கிறவங்க தான் தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. மாங்காய் சாதம் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கோயில்ல கொடுக்குற ஃபீல். மாங்காய் சாதம். சிம்மத்துல கூட இப்படி சாப்பிட முடியல. ரொம்ப அந்த ஆமா இல்ல, எல்லாரும் நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க. சாப்பிட போறதே 3:30 சாப்பிட உட்காந்தோம். பஸ் கிடைக்கல. அந்த நம்ம ஃபங்க்ஷனை மட்டும் சாப்பிட முடியாது. இதுவே தோணாது, வாய்ப்பு கிடைக்காது. நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்து சாப்பிட்டா டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணி சாப்பிட முடியும். இந்த தேங்காய் சாதம் சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்காய் சாதம் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து மாங்காய் சாதம்.
வால் கலவா சாதம் பார்சல் ப்ளீஸ். நீங்க சாப்பிட்டீங்களா இந்த தேங்காய் வில்லு தேங்காய் சாதம்? சூப்பரா இருக்கு. மாங்காய் சாதம் ரொம்ப நல்லா இருக்கு. வடை தேங்காய் சாதம் அற்புதம். என்னடா சூப்பரா இருக்கு. பொறுமையா சாப்பிடுங்க. இதுவே போதும் ஜோபாரா. இனிமே தான் இப்பதான் நான் ஆரோக்கியம் வைக்கிறேன். நம்ம வீட்டுல சாப்பாடு வைக்கிற இந்த மாதிரி சாதம் ஒரு நாள் வச்சாலே போக மாட்டேன். நல்லா இருக்கு. சாப்பிடணும் இருக்கு நீங்க முதல்ல. சாப்பிடுவோம். வச்சு கொடுத்தா சாப்பிடுவோம். டேஸ்டா பண்ணா நான் சொல்றேன். தினமும் சோத்தை வச்சுட்டு ஒரு குழம்பு ஊத்துனா எங்க அம்மா அங்க கேட்டுட்டு இருக்காங்க புரியுதுங்களா? அப்பதான் சாப்பாடு செய்யறாங்க வீட்டுல. இது உங்க அம்மா கேக்குது உனக்கு கேக்குறதா சொன்னேன். பொரியல். அப்ப என் தங்கச்சி வளகாப்புக்கு வந்து செஃப்பை கூப்பிட்டுருவோம். ஆமா நான் செஃப் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். வந்துடலாம் பண்ணிடலாம். இது வந்து உருளைக்கிழங்கு பட்டணி பொரியல். இந்திரஜா யூஆர் என்ஜாயிங்? பொறுமையா சூப்பரா இருக்கு. ஆஹா உருளைக்கிழங்கு அல்டிமேட்டா தானே. உங்களே நீங்க தான் சமைச்சீங்க சார். ஆமா என்னோட டீம் தான். டீம் டேஸ்டா இருக்கு. என்ன அப்படியே வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு ரவுண்டு வரதுக்குள்ள ஒரு சாப்பாடு காலி பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஷ். சூப்பரா இருக்கு. நான் கடைசி அறையில எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நல்லா சாப்பிடணும். நம்ம அப்படியே கிடையாது. இந்த ஃபிஷ் ஆஹா ஃப்ரைட் ஃபிஷ். இப்பதான் நம்ம கிட்ட வருது. ஏன்னா உங்க பக்கத்துல நான்வெஜ் இருக்கீங்களா? ஆமா பெரிய பொண்ணு. சில அம்மால எப்படின்னா பொண்ணு வீட்டுல வெஜ் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு நல்லா நான்வெஜ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஃபிஷ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூமா. செஃப் வினோத்தின் கை பக்குவம் சாப்பிட்டு முடிச்சாலும் கையை நக்குவோம். சீரியஸ்லி நீங்க ஒரு நல்ல ஒரு கொடுப்பனைன்னு சொல்லணும். அதாவது ஒரு செஃப் மூலமா சமைச்சு அவரே கையில பரிமாறி. ஒரு செஃப் சாப்பிட்டு வைக்கிறேன். பொறுமையா சாப்பிடுங்க நாஞ்சல்லாம். ஆமா நாங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணா ஒரு செஃப். ஒன்றும் ஆமா நீங்க விருந்து வைக்கும் போது விருந்து வைக்கிறது காலைல இருந்து சாப்பிடாம இருக்கேன். செஃப் நெய்யே ஒரு டேஸ்டா இருக்கு செஃப். ஒரு பெரிய சந்தோஷம் கார்த்தினா. நீங்க உட்கார்ந்து செஃப் வாங்க. நான் உட்காந்தா யார் சர்வ் பண்ணுவோம் உங்களுக்கு? அவரோட கையால பரிமாறணும்னு ஆசைப்படுறாரு. என்ன செஃப்? இந்திரஜா இது வந்து கதம்ப சாம்பார். நல்லா காயோட. நார்மலா பொடி போட மாட்டாங்க, இதை அரைச்சு விட்டு சாம்பார். ஓ அதுதான் இதோட ஸ்பெஷல். சூப்பர் சார். அது கலர்லயே தெரியுது. சூப்பர் சூப்பர் சார். அதான் எனக்கு செஃப்பே வீட்டுல சமைக்க மாட்டாங்க. இல்ல அடுத்து நாஞ்சில் இது வெண்டைக்காய் மோர் குழம்பு. இது சரியான. ஐயோ பார்க்கும்போதே நான் போகுது. பார்த்தாலே அப்படி இருப்பான் பாரு. அந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட பாரு. தயிர்லயும் அப்பா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்படி பக்கத்து வீட்டாக்கா மாதிரி அவ்வளோ டேஸ்டா ஒரு செஃப் போடுவோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு. ஒரு செஃப். சூப்பர் சார். போதும் சார். ஆமா சிக்கன் அல்டிமேட் சார். வா சிக்கனே வேற இந்த மாதிரி இருக்கா? போதும் சொல்லுங்க சார். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 3 hours ஆச்சு. 3 hours. மேக்ஸிமம் 3 hours தான். அப்போ வந்து சிம்மந்த சாப்பாடு. ஆமா சீம சாப்பாடு. மெயின் வந்து அந்த கலவா சாதம், வெரைட்டி ஆஃப் ரைஸ். இந்த சமையல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் செஃப்? என்ன படிச்சது தானே. சின்ன வயசுல இருந்தே சமைப்பீங்கல்ல? தேங்காய் சாதம். அவரை பார்த்தமே நீங்க ஏதோ சைனாக்காரரு நார்த் இந்தியன் நினைச்சாங்க. திருநெல்வேலிக்காரர் தெரியுங்களா? செஃப் திருநெல்வேலியா செஃப் நீங்க? ஆமா. ஆழ்வார்குறிச்சி. அப்படியா? ஆமா திருநெல்வேலிக்காரா நீங்க? அவர்தான் வந்து இவர் யார் மாதிரி இருக்காரு பார்க்க. ஆமா. ஒரு செஃப் தேங்காய். யூஎஸ்ல வேலை பார்த்தனால யூஎஸ்காரர் மாதிரி ஆயிட்டாரு. செஃப் இன்னைக்குள்ள பெண்களுக்கு சமையல் பத்தி ஷார்ட்டா ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சமைக்கிற பெண்களுக்கு சமைக்கிற பெண்களுக்குலாம் பொதுவா பெண்களுக்கு
சமையல வந்து கஷ்டமா நினைச்சா சமையல் கஷ்டம், அது ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. அது வந்து அது இஷ்டமா என்ஜாய் பண்ணி குக் பண்ணா இட்ஸ் a வெரி பிக் ஆர்ட். அது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். வந்து வேலையா செய்யாம என்ஜாய் பண்ணி செய்யணும். ரொம்ப வந்து அவங்கவுங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டாலே போதும். பொதுவா சமையல்னாலே பெண்கள் தான் அதிகமா. ஆண்கள் அதுக்குள்ள எப்படி இன்வால்வ்மெண்ட் இருக்கும், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆண்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? பை ப்ரொஃபஷன் நிறைய ஜென்ஸ் தான் இருக்காங்க. ஆமா. பை பர்சனல் லைஃப்ல வந்து நிறைய விமென்ஸ் இருக்காங்க, ஹோம் மேக்கர்ஸா இருக்காங்க, எம்ப்ளாயிஸா இருக்காங்க. பாரம்பரியமா பெண்கள், அதாவது நலபாகம் வந்து சொல்லுவாங்க, அதாவது ஆண்களிடம் தான் பெண்களுக்கு வந்தது, பெண்களிடம் தான் ஆண்களுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க நலபாகம். பட் பை இப்போ உள்ள கமர்ஷியல் உலகத்துல ப்ரொஃபஷனுக்கு நிறைய கேட்டரிங் படிக்கிறாங்க, ஹோட்டல் படிக்கிறாங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள நிறைய ஜென்ஸ் கத்துக்கிட்டு கெரியரா சூஸ் பண்றாங்க. அது கரெக்ட் தான். வீட்டுல 5 பேர் 10 பேர் தான் இவங்க சமைப்பாங்க. கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, ஹோட்டல் மாஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க, 500 பேர் 1000 பேர்னா ஆம்பளையால் தான் இறங்கி அவங்க தான் வந்து இறங்கி குக் பண்றாங்க. மெயினா பெண்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, நீங்க சாப்பாடுல உப்பு, புளி, காரம் இதெல்லாம் போறத விட கொஞ்சம் அன்பையும் சேர்த்து போட்டீங்கன்னா அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் சொல்றேன், என்ஜாய் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைத்தால் அருமையா இருக்கும் என்பதை செஃப் வினோத் அவர்கள். நீங்க உப்பு, புளி, காரம் போடுறீங்களா, அன்பு போடுங்க, எது போடுங்க, முதல்ல புதுசு சாப்பாடு போட்டாலே. பாப்பா வைக்கிறத ரொம்ப ஃபேமஸ் அவ. அடிக்கடி ஆமா அடிக்கடி முருகன் பாப்பா. நான் இவ்வளோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சாங் கம்போசிங்ல இருக்கும். அன்னைக்கு மதியம் முருகன் வச்சிருந்தா, எத்தனை மணி ஆனாலும் வந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும்ட்டான். 2:30க்கு வந்து சாப்பிட்டேன். அப்போ மத்தியானமா நைட் 2:30 மதியம் சாப்பிட கூப்பிட்டா நான் வர முடியல இருந்தேன். நைட் அப்புறம் 2:30க்கு வந்து சாப்பிட்டேன். ஓகே செஃப், கிவ் மீ ஃபைனல் டச் பாயாசம். என்ன பாயாசம்? சொட்டு பாயாசமா? கல்யாண பாயாசம். கல்யாண பாயாசம், பருப்பு பாயாசம். அப்ப சொட்டு பாயாசம் வச்சதானே? அது சொட்டு வச்சோம், இது நிறைய வைக்கிறோம்ல. அப்ப குடுக்கும்போது நிறைய இப்ப கல்யாணம் அது வந்து பாயாசம் வச்சீங்க? இல்ல அத வந்து சாஸ்திரத்துக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டாலே சொட்டு பாயாசம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே ட்ரெடிஷனலா. ஓகே ஓகே ட்ரெடிஷனலா, அதனால சொட்டு ஒரு சொட்டு வைப்போம். பாருங்க, பாதாம் முந்திரி போட்டு நெய்ய மிதக்க விட்டு பருப்பு அப்படியே பறக்க விட்டு வெள்ளத்தை கரைச்சி விட்டு இதை வாயில விட்டு ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸி. ஆமா அப்பளம் மிஸ்ஸிங்களே. வாழைப்பழம் வந்து வச்சுங்களா? ஆமா, இதுல போட்டு விளைக்கிறது அப்புறம் போடு. நான் ஒரு செஃப்ட்ட பிடிச்ச விஷயம் சமையலை தாண்டி நிறைய சர்வீஸ் பண்ணுவாரு. ஆமா, போன லாக்டவுன்ல அவ்வளவு சர்வீஸ் பண்ணாரு. கோவிட் டைம்ல இங்க வந்தாரு. கோவிட் டைம்ல ஃபுட் கொடுத்ததா இருக்கட்டும், அப்பப்போ அந்த வேலையா அவங்க அவ்வளவு ஃபுட் உணவு கண்டிப்பா பெரிய விஷயம். ஆக்சுவலி கோவிட் டைம்ல நான் இன்வைட் பண்ணேன். நான் இங்க பல்கா குக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 1000 பேர் 500 பேருக்கு. அப்போ வந்து நாஞ்சில் சார் ஒரு நாள் கெஸ்டா வந்திருந்தாரு, அமுதவானன் சார் வந்திருந்தாரு, நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஆர்த்தி கணேஷ் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு நாள் நாஞ்சில நான் வந்திருந்தாரு. கரெக்ட் ஞாபகம் இருக்கா? பெரிய அண்டியில பிரியாணி எல்லாம் ஆமா, அவர்தான் இவர் கையால சர்வ் பண்ண வச்சேன் நான். சார் வந்திருந்தாரு. கண்டிப்பா சர்வ் பண்ணாரு. பேச்சு எடுத்துறாதீங்க. அப்படிதான் சாப்பிடணும். அப்படியே பிச்சு எடுத்துருவீங்க. சாப்பிடுவீங்களா? இப்ப சாப்பாடுலாம் அப்படியே வச்சுக்க, எப்படியா சாப்பிடணும்? எல்லாம் அள்ளி வதக்குன்னு சாப்பிடணும். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது. டேஸ்டா இருந்துச்சா? பருப்பு இன்னும் சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்னா, இந்த மாதிரி டெய்லி வீட்ல நீங்க சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பிட வைக்கலாம். ஓகேவா? ஓகே, எனிவே தேங்க்யூ சோ மச் செஃப் வினோத் ப்ரோ. ஒரு ஒண்டர்ஃபுல் சாப்பாடு, ரொம்ப ஹாப்பியா மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில என்னதான் ஓடி இருந்தாலும் இந்த சாப்பாடுங்க நம்மளை விட்டு போகாது. அதுவும் இப்படி சுவையை தாண்டி ரொம்ப பாசமா எங்களுக்கு கொடுத்தனால தேங்க்யூ சோ மச். அண்ட் வந்து சாய் இன்ஸ்டிடியூட் வந்து இப்போ புதுசா வெட்டிங்கும் கேட்டரிங்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நம்ம சாய் கேட்டரிங்கை கூப்பிடுங்க. ஒண்டர்ஃபுல்லா நான் பாத்தீங்களா, இந்த மாதிரி சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு கொடுக்கறத தாண்டி அவங்களே உட்கார்ந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு போங்க. அவ்வளவு அன்பா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ செஃப் வினோத். மயக்கத்துல இருக்கேன். அருமையானது. உள்ள இருக்க ஆள் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காரு. மம்மி யூ ஹேட் a nice food மம்மி. டிங் 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 குதிச்சுட்டு இருக்காரு. எத்தனடா? ஆமா. சோ அருமையான சாப்பாடு, சோ மனநிறைவான சாப்பாடு. எப்பவுமே சாப்பாடு வந்து எவ்வளவுதான் டேஸ்டா பண்ணாலும் அதை பரிமாறுற விதம் தான் இருக்கு. ரொம்ப மூஞ்சினா உருன்னு வச்சுட்டு வந்து பரிமாறினா அந்த ஃபுட் எவ்வளவு நல்லா இருந்தாலும்
நமக்கு அது அவ்வளவு டேஸ்டா தெரியாது. பிரிச்ச முகத்தோட அந்த ஒரு ஒரு அன்பா பரிமாணம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. எம்மையான சாப்பாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேவரட்டான கலவை சாதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி பருப்பா இருக்கட்டும், மோர் குழம்பா இருக்கட்டும், அண்ட் சிக்கன் கிரேவி, ரசம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூத்திச்சோறு லட்டு சூப்பரா இருந்துச்சு. பாயசம் எம்மி. ஸோ ஒரு ஃபுல் எம்மி ஃபுட், சூப்பரான ஃபுட் வந்து அதை தாண்டி செஃப் வந்து அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே பரிமாறினாரு. இன்னொரு சாப்பிடுங்க, இது ஒரு சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அவரோட லவ் வந்து இந்த ஃபுட்டை தாண்டி இன்னும் இலை ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வினோத் செஃப். இப்போ வந்து செஃப் வந்து புதுசாக வெட்டிங் கேட்டர் சர்வீஸும் வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஓஹோன்னு கேட்டர் சூப்பராக இருக்கணும், அண்ட் இன்ஸ்டியூஷனும் செம்மையாக இருக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உள்ள காலும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. நன்றி மக்களே. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த vlog ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறோம். அதே மாதிரி தரமான சாப்பாடு, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, தூங்க போறோம். தேங்க்யூ செஃப். தேங்க்யூ Thank you so much. ஐயா எங்க குடும்பத்துல 3 பேர் சாப்பாடு அஞ்சுங்கய்யா. அடடா வேற level. இங்கே 3 பேர் சார்பா நன்றி, பெரும் பெரும் நன்றி. ஆமா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் பாண்டியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் டாக்டர் செஃப் விகே அவரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நன்றி மக்களே. பாய். முடியலாமா? முடியலாமா? வணக்கம்.